friends, welcome to your Shrimps Choice. இப்போ நாம பார்க்க போற ரெசிபி பொரிவிலங்காய் உருண்டை. இது செய்யறதுக்காக கருங்குருவை அரிசி 100 கிராம் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு panல போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது நல்லா சிவக்க வறுக்கணும். இது நல்லா பொரிஞ்சு வரணும். அதுவரை இத வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ இதே panல 100 கிராம் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்து இதையும் நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கணும். இதையும் இப்போ எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ அரிசியை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா மாவா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது சிறுபருப்பையும் மிக்சர் ஜாரில் போட்டு மாவா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது இதையும் இந்த அரிசி மாவோட நல்லா கலந்து எடுத்துக்கணும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 100 கிராம் பொட்டுக்கடலை, 100 கிராம் வேர்க்கடலை, 100 கிராம் வெல்லம், 1 ஸ்பூன் சுக்கு பொடி எடுத்து வச்சுக்கலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு இதில் வேர்க்கடலையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது லேசாக சிவந்த பிறகு இதிலையே பொட்டுக்கடலையை சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இது ரெண்டுமே நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த பேன்லையே தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். இது நல்லா சிவந்த பிறகு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை போட்டு 1 கப் தண்ணி சேர்த்து வெல்லம் கரையிற வரை இதை கொதிக்க வச்சுக்கணும். வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு திரும்பவும் இதை கொதிக்க வச்சுக்கணும். இப்போது இது நல்லா கொதித்து வருது. இதில் சுக்கு பொடியை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இது நல்லா திக்கான சிரப்பாக வரணும். இது நல்லா நொறிச்சு வரும் பாருங்கள், இந்த மாதிரி. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அரிசி மாவு சிறுபருப்பு மாவோட வேர்க்கடலை பொட்டுக்கடலை தேங்காயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். பொதுவாக பொரிவிலங்காய் உருண்டைக்கு இட்லி அரிசி அப்படி இல்லைன்னா பச்சரிசி தான் சேர்ப்பாங்க. நான் இதுக்கு பாரம்பரிய அரிசியான கருங்குருவை அரிசியோட சேர்த்து இதை செஞ்சுருக்கேன். இதோட சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட உண்மையான பெயர் பொரிவிலங்காய் உருண்டை. இதில் என்ன சேர்த்துருக்காங்க, அரிசி மாவா கோதுமை மாவா, இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு எதுவுமே தெரியாததுனால இது பேர் பொரிவிலங்காய் உருண்டை அப்படின்னு இருந்தது. இப்போ மறுவி இது பொரிவிலங்காய் உருண்டையாக மாறிடுச்சு. மாவு பிடிக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கு பிறகு இது நல்லா இறுகிடும். இது ஒன்று சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். 1 கப் அரிசி மாவோட இதை நல்லா புரட்டி எடுத்து வச்சுக்கணும். இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். பாரம்பரிய இனிப்பான பொரிவிலங்காய் உருண்டை தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.